சென்னையில் போலியோ சொட்டு மருந்து முகாமை முதலமைச்சர் ஜோசப் விஜய் தொடங்கி வைத்தார். இளம்பிள்ளை வாதம் என்று அழைக்கப்படும் போலியோ வைரஸ் தொற்று நோய் குழந்தைகளை அதிகம் பாதிக்கும் நோயாக இருந்தது. இந்த போலியோ வருவதை தடுக்கும் வகையில் ஆண்டுதோறும் நாடு முழுவதும் 5 வயதிற்குட்பட்ட குழந்தைகளுக்கு இலவச போலியோ சொட்டு மருந்து வழங்கப்பட்டு வருகிறது. அதன்படி சென்னை பாலவாக்கத்தில் உள்ள ஆதி திராவிடர் நல உயர்நிலைப் பள்ளியில் நடந்த நிகழ்ச்சியில் குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து வழங்கும் முகாமை முதலமைச்சர் விஜய் தொடங்கி வைத்தார். இதைத் தொடர்ந்து தமிழகம் முழுவதும் போலியோ சொட்டு மருந்து முகாம் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. தமிழகம் முழுவதும் 52.91 லட்சம் குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து வழங்கப்பட உள்ளது. மருத்துவமனைகள், பள்ளிக்கூடங்கள், ரயில் நிலையங்கள், ஆரம்ப சுகாதார நிலையங்கள், மக்கள் அதிகம் கூடும் இடங்கள் என மொத்தம் 43,051 மையங்களில் போலியோ சொட்டு மருந்து முகாம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. பெற்றோர் தங்களது 5 வயதிற்குட்பட்ட குழந்தைகளுக்கு தவறாமல் போலியோ சொட்டு மருந்து வழங்க வேண்டும் என்று அரசு தரப்பில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் தன் கரங்களால் பல்ஸ் போலியோ புரோகிராம் ஆரம்பித்து வச்சிருக்காங்க. 5 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள் அவங்களுக்கு ஏற்கனவே நம்ம இம்யூனைசேஷன் அது போலியோ ட்ராப்ஸ் போட்டிருந்தாலும் இந்த பல்ஸ் போலியோ ப்ரோக்ராமில் தவறாமல் கலந்துக்கிட்டு இந்த ட்ராப்ஸை போட்டுக்கணும். முழுவதும் இருக்கிற அனைத்து குழந்தைகிட்டும் போட்டால் தான் இந்த ஹர்ட் இம்யூனிட்டின்னு சொல்கிற ஒரு சமுதாய அந்த இம்யூனிட்டி நம்ம டெவலப் ஆகும். இதேபோல் வயநாடு தொகுதி மக்களவை உறுப்பினரும் காங்கிரஸ் பொதுச் செயலாளருமான பிரியங்கா காந்தி வயநாடு மாவட்டம் கல்பெட்டாவில் உள்ள படஞ்சார தாராவில் மாவட்ட அளவிலான பல்ஸ் போலியோ தடுப்பூசி முகாமை தொடங்கி வைத்தார்.